அடுத்ததா 2026 கன்னி ராசி நேயர்களுக்கு நம்ம டாரட் கார்ட் மூலமா நீங்க வந்து நெறைய மெசேஜ் கொடுக்க காத்திருக்கீங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாலே, எடுத்தோனே வந்து எப்பவும் போல அவங்களுக்கு வீடு, மனை வாங்குறதுக்கான யோகம் இருக்கா? 2026 கன்னி ராசிக்கு பிரகாசமான விஷயங்கள் ஏற்படும். இவ்வளோ நேரம் நம்ம வந்து 1 கார்ட் மெத்தடில பார்த்தோம். இந்த இதுக்கு வந்து 3 கார்ட் மெத்தட் எடுக்கும்போது அரசனின் வாள் நேர், 3 வாள்கள் நேர், 5 நாணயங்கள் நேராக வந்துருது. சிறு சிறு தடைகள், தடங்கல்கள், தாமதங்கள் இருந்தாலும் ஒரு 6 மந்த்ஸ்லேயே அவங்க வந்து சொந்த வீடு குடி போகக்கூடியது, கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடியது, மனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே கண்டிப்பாக நடந்துரும். ஓகே. சூப்பர் சார், சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு 4 மந்த்ஸ்லேயே வந்து நல்ல வண்டி கிடைக்கும். ஏன்னா குதிரை வீரன் அப்படிங்கிற மரணதேவன் அப்படிங்கிற கார்டு வந்திருக்குது. இது சாட்டனை குறிக்கக்கூடியது. ஆ சனி பகவானை குறிக்கக்கூடியது. வெள்ள குதிரை வந்திருக்கு அப்படிங்கும்போது, கண்டிப்பாக வண்டி வாகனங்கள், லக்ஸூரியஸ் வண்டி வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். ஓகே. சூப்பர் சார், சூப்பர். கன்னி ராசி நேயர்கள் நீங்க வந்து இந்த தெய்வத்த கெட்டியமா பிடிச்சுக்கோங்க. நெனச்சது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்டின்னா, அவங்க வழிபடக்கூடிய தெய்வம். பிள்ளையார் ஓகே. கண்ணில தான் அஸ்தம் வரும். அஸ்தமும் விநாயகருக்கு சம்மந்தப்பட்டது தான். ரிமூவர் ஆஃப் அப்ஸ்டக்கிள் தடங்கல்கள், தடைகள் இதை எல்லாத்தையுமே இது பண்ணக்கூடியவர். அதுக்கான மந்திரம் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அதை எல்லாருமே சேன் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். ஓகே. இந்த மந்திரத்த எப்படி சார் டெய்லி உச்சரிச்சுக்கலாமா? 108 தடவையாவது உச்சரிக்கணும். பொதுவா வந்து மந்திரங்கள் வந்து எப்படி சித்தியாகும்னா, ஒண்ணு தீட்சை முறையில மந்திர பிரயோகம் அப்படின்னு இருக்கு. ஒரு குருமார் மூலமா மந்திரம் இது பண்ணக்கூடியது. நயன தீட்சை முறை அப்படின்னும் சொல்லுவாங்க. தொடு தீட்சை முறைன்னும் இருக்கு. ஆ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஒரு 1,08,000 தடவை அந்த மந்திரத்த உருவேத்துனா தான் மந்திரம் வந்து சித்தியாகுங்கிறது ஒரு ரூல் இருக்கு. ஸோ குறைஞ்சபட்சம் 108வது சொல்லலாம். ஓகே. அத அவங்க கவுண்டிங் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. இந்த இயர் ஃபுல்லாவே அத சேன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் ஏற்படும். தடைகள் அனைத்தையும், விக்னங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் தான் விநாயக பெருமான். ஓகே. இந்த விநாயகர்ல ஏதோ ஒரு விநாயகர கும்பிட்டாலே கண்டிப்பா. போதும். சூப்பர் சார், சூப்பர். அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களுக்கு வந்து நெறைய பேர் வந்து திருமணத்த எதிர்நோக்கி காத்திருப்பாங்க இல்லையா? கன்னிராசி நேயர்கள் பெரும்பாலும் காத்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? வீரனின் கோப்பை நேராக வந்திருப்பதனால, அவர்களுக்கு வெற்றி கோப்பை கிடைக்கும். தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிற மாதிரி, அந்த மேரேஜுக்கே வந்து அவுட் சைட் போற மாதிரி, வெளியூர், வெளி மாநிலம் அப்படியான பொண்ணு கிடைக்கிறதோ, மாப்பிள்ளை கிடைக்கிறதோ, கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த வருடத்தில் நடந்துவிடும். ஓகே. சூப்பர் சார். இதுக்கு வந்து இந்த காலத்துக்குள்ள உங்களுக்கு வந்து கட்டாயம் திருமணம் நடக்கும் அப்டின்னா, எந்த காலத்துக்குள்ள முடியும்? ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே நெறைய பேருக்கு நடக்கும். அதுக்கடுத்து 9த் மந்த்துக்குள்ள நடந்துரும். ஓகே. சூப்பர் சார், சூப்பர். அடுத்தது வந்து திருமணம் இல்லாமல் மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ மறுமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு கைகூடி வரும்? பாருங்க 2 மேரேஜ் கேட்குறீங்க. 2 பெண்கள் இருக்கிற மாரி, ஒரு நபர் இருக்க மாரியே கார்டு வருது. அப்ப அது கண்டிப்பாக சக்சஸ் தான். ஒரு 4 டூ 7 மந்த்ஸ்லயே, ஃபர்ஸ்ட்டு 4 மந்த்ஸ்லயே சில பேருக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு 7த் மந்த்ல இதாகும். அது ராகு கேதுவோட தோஷத்தினால தான் இந்த திருமணம்லாம் 2 திருமணம் ஆகுறது. 1 7ல இருந்தாலோ, 2 8ல இருந்தாலோ, ஒரு 30 இயர்ஸ்க்குள்ள பண்ணிட்டாங்க அப்படின்னா, 2 மேரேஜ் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு உண்டு. அது அந்த தோஷம் விலகி 2வது மேரேஜ் நடக்கும். ஓகே. மறுமணமும் கைகூர்றதுக்கான வாய்ப்புகள் சூப்பரா இருக்குது. ஓகே சார், ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேர் வந்து வேலைக்காகவும் சரி, படிப்புக்காகவும் சரி, வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணணும் அப்டின்றது நீண்ட நாள் கனவா இருக்கும். அவங்களுடைய கனவு வந்து நிறைவேறுறதுக்காக பாசிபிலிட்டீஸ் இருக்கா? ஆ தடைகள் இருக்கு கொஞ்சம். அ தடங்கல்கள் அதெல்லாம் தாண்டி வரணும். அதுக்கு வந்து திருப்பதி வெங்கடாஜலபதிய போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அது கண்டிப்பாக பூர்த்தியாகிவிடும். ஓகே. எந்த காலத்துக்குள்ள வந்து அவங்க நினைக்கக்கூடியது நிறைவேறும்? 6 மந்த்ஸ்ல நடக்கும். சூப்பர் சார், சூப்பர். இப்ப கன்னிராசி நேயர்கள் வந்து கன்னிராசி நேயர்களே நீங்க இந்த கலர வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. இல்ல இந்த நம்பர்ஸ், இந்த சிம்பிள்ஸ மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நெறைய மாற்றங்கள் தெரியும்னா, அவங்க என்ன கலர்ஸ், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம்? பச்சை, பிங்க் இந்த கலர்ஸ் அவங்க பயன்படுத்தலாம். நம்பர்ஸ்ல வந்து 5 அதுக்கப்புறமா வந்து 3 இது பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து எழுத வேண்டிய நம்பர்ன்னு பார்த்தீங்கன்னா, 187258 இந்த நம்பர எழுதிறணும்.
அதை வந்து உடலில் எழுதி வைக்கலாம். ஒரு தடவை எழுதினா போதுமானது. பச்சை கலர் பென் எழுதணும். லாங் சைஸ் நோட்டில் அன்ரூல்டு நோட்டில் அவங்க இன்ஃபினிட்டி டைம்ஸ் கூட எழுதலாம். சிம்பிள்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் தராசு சின்னத்தை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். அதை வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறது, வாட்ஸ்அப் டிபியாக வைக்கிறது, அது தினசரி ஸ்க்ரீன் பார்க்குற வைக்கிறது, மாதிரி. இது மாதிரியானதாக வைக்கணும். ஓகே சார். அல்லது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க அலுவலகம் ஒர்க் பிளேஸில் வைக்கலாம். அதை பார்க்குற மாதிரியான இதில் வைக்கலாம். இப்போ படிக்கிற பிள்ளைகள் அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல படிப்பு மெமரி பவர் இதாகும். ஓகே ஓகே. பச்சை நிறம் சொல்லியிருக்கீங்க. அவங்க பயன்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப எளிதாகவே இருக்கும். ஏன்னா எப்போவுமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் பச்சை அப்படின்றது நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கன்னிராசினியர்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிடிக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசினியர்கள் பண்ணக்கூடிய தானம் என்ன மாதிரியான தானம் பண்ணலாம்? அதாவது நெல் தானியம், அரிசி, பருப்பு வகைகள், தானிய வகைகளை தானம் செய்வது, காய்கறிகளை தானம் செய்வது அவர்களுக்கு சிறப்பை தரும். ஓகே சார். ஓகே. வந்து தானத்தில் சிறந்த தானமே வந்து நெல்மணிகள் கொடுக்கும்போது அது இன்னும் சிறந்த தானமாக இருக்கும்னு நம்புகிறேன். சூப்பர் சார். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபா. சாய்பாபா வந்து கன்னிராசினியர்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். அவங்களுக்கு வந்து 3 அதிசயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காப்புல. 2026ல் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஒரு அதிசயம், செகண்ட் குவார்ட்டரில் ஒரு அதிசயம், தேர்ட் குவார்ட்டரில் ஒரு அதிசயம். அதிசயம்னா அவங்க எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை சாய்பாபா நடத்தி கொடுப்பாருன்னு அர்த்தம். ஓகே. அவங்க நினச்சது நடக்கட்டும். சூப்பர் சார். அடுத்தது நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட ஸ்பெஷல் சோழி உரையில் வந்து உங்களுக்கு சொல்லிடலாம் சார். என்ன ப்ரெடிக்ஷன்ஸ்? 6 அதுவே வந்திருக்குது. 6வது ராசி தான் கன்னி ராசி. அதுக்கு 6 வந்திருக்குது. சுபம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுமுகனின் துறை இருக்குது. 6 முகம் அருளிடும் அனுதினமும் 7 முகம் அப்படின்னு அவங்க எழுதிக்கிட்டே இருக்கணும். அறுவடை வீடுகளுக்கு செல்ல வேண்டும். 6 மாதத்தில் அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். முதல் 6 மாதத்திலேயே. ஓகே. அதாவது முதல் 6 மாதத்துலேயே ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த யூனிவர்ஸ் ஏஞ்சல் மூலமாக சொல்லக்கூடிய மெசேஜ். பேஜ் ஆஃப் கேப்ரியல் வந்திருக்கு. இது வந்து எனர்ஜி, பிரேவ், பிளேஃபுல், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும், வாய்ப்புகள் நிறையா வரும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஓகே. 2026 வந்து வாய்ப்புகள் குவிய போகுது. ஓகே சார். இந்த கன்னிராசினியர்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் சைடு வந்து எப்படி இருக்கும்? இவர்களுக்கு வந்து நல்ல விதமான பலன்கள் நிறையா நடக்கும். அதாவது கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் சனியின் பார்வையில் இருந்தாலும் சிறு சிறு தடைகள், தாமதங்கள், தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அவங்க சனி பகவான் வழிபாடை சரியாக செய்யும் பொழுது பதவி பட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், அரசு உத்தியோகங்கள், அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார். ஓகே. கன்னிராசி நேயர்கள் வந்து நீங்கள் இந்த தொழிலை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம்? மார்க்கெட்டிங் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் அது பண்ணுறது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அதுக்கடுத்து மீடியா இது சார்ந்த இது பண்ணுறது, பேப்பர் ஒர்க்ஸு, அப்புறமா வந்து ப்ரெஸ் இது மாதிரியான விஷயங்களே அவர்கள் செய்யலாம். ஓகே. கடைசியாக வந்து கன்னிராசினியர்கள் இந்த மாதத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க அப்படின்னா எந்த மாதத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? 3, 8, 9 இந்த மாதங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. இப்போ கன்னிராசினியர்கள் வந்து ஏதாவது விசேஷமோ இல்லை சுபிட்சமான காரியங்களோ செய்யணும் அப்படின்னா எந்த மாதத்தில் செய்யலாம்? 1, 5, 7. ஓகே. சூப்பர் சார். ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறாங்க, நீங்கள் இந்த தேதியில் துவங்கி பாருங்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும்னா எந்த தேதி சார்? 5, 23, 14. ஓகே. சூப்பர் சார். சூப்பர். அதான் வந்து கன்னிராசி நேயர்களுக்கு வந்து 2026 ரொம்ப சூப்பராக அமையும். நீங்கள் கொடுத்த ப்ரெடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து கமெண்டில் சொல்லணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.